கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அவருடைய கரத்தினால தாங்கி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து உங்களை கிருபையாக நடத்தி வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய மாசத்துல கர்த்தர் நம்மளை ஒரு தயவாக நினைத்து நம்மேல் இரக்கம் கொண்டு இந்த புதிய மாசத்தை காண வைத்த கிருபைக்காகவும் அவருடைய இரக்கத்திற்காகவும் நம்ம கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம துதிப்போம். ஏன்னா போன மாதம் இருந்தவங்க இந்த மாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனாலும் நம்ம நினைக்கிறோம் எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஆனாலும் இந்த துக்கமும் கண்ணீர் மட்டும் என் வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கிறதோ அப்படின்னு சில நேரங்களில் நம்ம நினைப்பது உண்டு. அது இல்லை. கர்த்தர் உங்கள் மேல் அவர் நினைவாக இருக்கிறது என்னவென்றால், அவர் உங்கள் மேல கரிசனை உள்ள தெய்வம் மட்டும் அல்ல, உங்கள் மேல் இரக்கம் கொண்ட தெய்வமாக இருக்கிறார். ஏனென்றால் நீங்க துக்கத்தோடு கண்ணீரோடு இருப்பது அவருக்கு பிரியமானது அல்ல. ஏன்னா தாம் பிள்ளை கஷ்டப்படும் போது ஒரு தகப்பனோ தாயோ அதை நம்ம பார்த்து அதை நம்மளால ரசிக்க முடியாது. ஏன்னா நம்ம பெத்த பிள்ளை கஷ்டப்படும் போது எப்படியாட்டும் அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம பிள்ளைய தூக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பது உண்டு. அதே மாதிரிதான் நம்ம படைத்த உருவாக்குன பரம தகப்பன் என்ன நினைக்கிறார், நீ கஷ்டத்தோடு கண்ணீரோடு நீ இருப்பது எனக்கு விருப்பம் அல்ல, நீ துக்கத்தோடு இருப்பது எனக்கு விருப்பம் இல்லை, அதற்கு ஒரு நான் முடிவை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த புதிய மாசத்துல நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அதுதான். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்படி பாருங்க, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பிக்கையோடு காத்திருக்கிற இந்த ஒரு முடிவுக்காக, இந்த துக்கம் நீங்கி சமாதானத்தோடு நான் சந்தோஷத்தோடு வாழ்வனா, எப்படிப்பட்ட நெருக்கம்தான் என் வாழ்க்கையில நீடிக்குமா அப்படின்னு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இல்லை, உன்னை அதிலிருந்து நான் தூக்கி எடுக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 29வது அதிகாரத்துல 11வது வசனத்துல கர்த்தர் இப்படியாக நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறேன். அந்த நினைவுகள் எப்படிப்பட்டது, தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க, கர்த்தர் எனக்கு இந்த ஒரு முடிவை கொடுத்தா சந்தோஷமா இருக்கும், என் வாழ்க்கை கொஞ்சம் மாறும், இதுல இருந்து நான் மீண்டு வருவேன், மன பாரத்தோடு இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன், என் கண்ணீருக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு நீங்க ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த முடிவுக்காகத்தானே, நீ எதிர்பார்த்து நீ விருப்பப்பட்டு இருக்கிற அந்த முடிவை உனக்கு தரும்படி நான் உன்மேல் நினைவாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கானது, அது நன்மைக்கானத முடிவை உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். ஏசாயா 60:20வது வசனத்துல வாசிக்கும் போது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிற, அது அந்த துக்கம் இதோ எனக்கு முடிஞ்சு போயிருமா அப்படின்னு நீ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க, இந்த வேதனை நீங்கி போயிருமா, இந்த கஷ்டம் நீங்கி போயிருமா அப்படின்னு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, என் வருமானம் குறைவாக இருக்கிறதே, என் வாழ்க்கை வறுமையில போய்கொண்டு இருக்கிறதே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற, அதிலிருந்து மீட்டு எடுத்து உன் துக்க நாட்களை நான் முடிவுக்கு கொண்டு வர போறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க, என் நம்பிக்கை வீண் போயிடாதா, வீண் போயிடக்கூடாதே, என் கஷ்டம் இதுல இருந்து இப்படியே போயிருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக ஒரு நன்மையான முடிவை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார். மற்றவங்க நினைப்பாங்க, உனக்கு இப்படிப்பட்ட முடிவு வந்தது சரிதான், நீ இதுல இருந்து மீள முடியாது, நீ என்னெல்லாம் பண்ண, இதுலதான் நீ கிடக்கணும் அப்படின்னு அநேக பேர் உங்களை குற்றப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. இதுல மீள முடியாதா, எனக்குன்னு ஒரு கை தூக்கி என்னை எடுக்காதா அப்படின்னு நீங்க தடுமாறி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு நீங்க கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். அது தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கானது. கவலைப்படாதீங்க. இந்த முடிவு இந்த கொஞ்ச நாள்ல கர்த்தர் நிச்சயமாக அதை நன்மையாக முடிய பண்ண போகிறார். இந்த புதிய மாசத்துல கர்த்தர்
உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீ வீணா அழுது கொண்டு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, எப்படி பாரு, நம்ம பைபிள் அநேக காரியத்துல நம்ம வாசிக்கும் போது, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாத, கலங்காதே, நான் உனக்கு இருந்து சகாயம் செய்வேன், நீ ஏன் கலங்குற அப்படின்னு ஆண்டவர் அநேக வசனத்தின் மூலம் நம்மளை தேற்றுகிறார். அன்னாளுக்கு குழந்தை இல்லாத போகும்போது, அவளை வேதனைப்படுத்தும் போது, கண்ணீர் படுத்தும் போகும்போது, ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் போது, ஆண்டவரிடத்துல நீ கேட்டுக்கொண்டதின்படி உனக்கு ஆக கடவுது, கர்த்தர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று ஒரு தெய்வ மனுஷன் சொல்லும் போகும்போது, அதை ஆண்டவர் சொன்னதாக நினைத்து அன்னாள் அதற்கு பிறகு துக்கமாக இருக்கவில்லை, அவள் அளவில்லை அப்படின்னு பைபிள் சொல்கிறது. நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. இதை என கண்ணீரோடு தான் இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், ஒரு மன பாரத்தோடு தான் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது. நான் இனிமேல் துக்கமாக இருக்க மாட்டேன் என்று நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க. கர்த்தர் அந்த துக்கத்திலிருந்தும் அந்த கண்ணீரில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி இந்த மாதத்துல ஒரு சமாதானத்துக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் மாறணும், என் வாழ்க்கையில ஒரு உயர்வே இல்லை, வருமானமே இல்லை, மற்றவங்க என்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா, அது இந்த மாதத்துல ஒரு கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தர் சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உங்க குடும்பத்துல ஒரு சமாதானமான காற்றை கர்த்தர் வீச செய்ய போகிறார். நிச்சயம் உங்கள் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் நீங்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. இதுல இருந்து நான் மீண்டு வருவனா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நிச்சயம் அந்த வேதனையும் கண்ணீரில் இருந்தும் அவங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து ஆண்டவரே சமாதானத்துக்குள்ள நடத்த போறீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்புன அந்த நம்பிக்கைக்கு நீங்க நிச்சயம் பதில் கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, மனிதர்கள் மாதிரி எங்களை ஏமாற்றுகிற கர்த்தர் நீர் இல்லவே இல்லப்பா. எங்கள் மேல் கரிசனை கொண்டு சொன்னதை செய்கிற வரைக்கும் எங்களை கைவிட மாட்டீங்க. ஆண்டவரே, நீர் மனம் மாற மனு புத்திரன் அல்லப்பா. ஆண்டவரே, நீர் மாறாதவரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் நன்மையான காரியத்தை நீர் செய்ய போறீர். அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற அந்த முடிவை நிச்சயம் அவங்க கரத்துல நீங்க கொடுக்க போறீங்க. அது சமாதானத்துக்கு ஏதுவானது, தீமைக்கானது அல்லப்பா. அவங்க வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தீமையை விட்டு விலக்கி நன்மையான பாதையில அவங்கள நடத்துங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். அவங்க தேவைகள், இந்த மாசம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, குடும்பத்துல என்னென்ன காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன பண தேவைகள், பொருளாதார தேவைகள் இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் அவங்க வாழ்க்கையில சந்திச்சு கொடுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.